وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜுமா ஹுத்பாவின் தமிழாக்கத்திற்காக எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தை நன்மையாக மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மீசானே ஹசனாத்ல அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தருவான் கியாமத்துல இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஹுத்பா குளிர்காலம் வசந்த காலம் என்ற தலைப்பில் இன்றைய ஹுத்பா நடந்தது. குளிர்காலம் ஒரு வசந்த காலம். நம்ம இங்க 4 விஷயத்தை நம்ம இந்த ஹுத்பாவில பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ஹுத்பாவின் கூறுகள் நீங்க பார்க்கலாம். காலநிலையின் மாற்றங்களில் உள்ள பாடங்கள். காலநிலையின் மாற்றங்களில் உள்ள பாடங்கள். இரண்டாவது, குளிர்காலம் வந்ததற்கு செலவுகள் மகிழ்வார்கள், அந்த மகிழ்ச்சி. அது 2வது டாபிக். குளிர்காலத்துக்குரிய சில ஷரியத் விதிமுறைகள், அஹ்காம்கள் 3வது. 4வது, குளிர்காலத்தில் உள்ள இபாதத்துகள், பல வழிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இபாதத்துகளுடைய வழிகளை திறந்திருக்கின்றான், அதையும் பார்க்கவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் நம்ம காலநிலையின் மாற்றங்களில் உள்ள பாடங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா படைச்சான். இந்த சீசன்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். இந்த கால மாற்றங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான், وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. அந்த ரப்புல் ஆலமீன் தான் இரவையும் பகலையும், அது இரவுக்கு பிறகு பகலை படைக்கிறான். இப்படி மாற்றங்களை ஒன்றுக்கு பின் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் அல்லாஹ் தஆலா படைக்கிறான். எதுக்கு? லிமன் அராத அன் யذكر. இதுல படிப்பினைகள் உள்ளன. யார் படிப்பினையை வேண்டும், அதுல இருந்து பாடம் கத்துக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அவ் அராத ஷுக்கூரா, யார் நன்றியை நாடுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த அல்லாஹ் இந்த கால சூழ்நிலைகள்ல அவங்க சுக்ர் செய்யக்கூடியதாகவும் அவங்க நன்றி செலுத்தக்கூடியதுக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை கொடுக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பல ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு பகல் மாற்றங்களை குறித்து பல ஆயத்துக்கள் குர்ஆனில். இன்ன ஃபி இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த இரவு பகல் ஒரு மாற்றங்கள் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சி என்று கூறுகிறான். யாருக்காக இந்த அத்தாட்சி? இந்த அத்தாட்சி என்பது உலுல் அல்பாப், அறிவுள்ள மனிதர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்று கூறுகிறார். இதுல படிப்பினை பெறலாம். இந்த படிப்பினைக்காக நம்ம ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டதாம். இந்த ஒரு பகுதி இன்னொரு பகுதியை விழுங்குகிறதே என்று அல்லாஹ்விடம் முறையிட்டதாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திற்கு 2 தடவை மூச்சு வாங்க அல்லாஹ் தாலா பர்மிஷன் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட்
முதலாவது என்பது அந்த வெப்பம், கடுமையான சூட்டுல, கடுமையான வெயில் காலத்துல அந்த சூடிக்குது, அந்த நேரத்துல மூச்சு வாங்க. இன்னும் கடுமையான குளிர்காலத்துல, ஒரு மனுஷனை ஆட்டக்கூடிய குளிர்காலத்துல அந்த மூச்சு வாங்கிறது, அது ஒரு அது ஒன்று. அப்போ கடுமையான குளிர் என்பதும் அந்த ஜம்ஹரீர் இந்த அல்லாஹ் ஜம்ஹரீர் என்ற கடுமையான அந்த நரகத்தின் குளிர்களுடைய ஒரு ஒரு பகுதி தான் அந்த கடுமையான குளிர். அதே மாதிரி கடுமையான சூடு, பயங்கர வெப்பமும் அது நரகத்தின் அதுல ஒரு ஒரு பாட்டு தான் அந்த அந்த கடுமையான வெப்பமும். அப்போ இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. ஓகே, இது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த லைஃப் நிரந்தரம் கிடையாது. அப்போ நம்ம ஆகிரத்துக்காக நாம் தயாராக வேண்டும். அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்ம தயாராக வேண்டும் என்பதுதான் இதுல நம்ம படிப்பினை பெறுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வாறு சலஃபுகள் இதை பார்த்தார்கள்? இந்த சலஃப்கள், அதாவது சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், அவங்க இந்த ஷிதா, அரபியில குளிர்காலத்துக்கு ஷிதான் சொல்லுவாங்க. அஷிதா ரபீஉல் முஃமின் சொல்லுவாங்கன்னா, இந்த குளிர்காலம் ஒரு வசந்த காலம் என்று சொல்வார்கள். அது எவ்வாறு? சலஃப்களை பொறுத்தவரை இந்த குளிர்காலத்தை அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் என்றால், இதுல இரவு நீளமாக இருக்கிறது, பகல் சுருக்கமாக, அதோடைய ஷார்ட்டான பகலாக இருக்கு. அப்போ அந்த பகல், இந்த ஷார்ட்டான பகல் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நோன்பு வைக்கிறதுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல அதிகமான ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்படாது. ஓகேவா? ஈஸியா அந்த நாள் கழிஞ்சிரும். ஓகே, வேற ஷார்ட்டாவும் இருக்கும். இந்த நாட்களை நோன்பு வைக்கிறது ரொம்ப இலகுவானதும். இது ஒரு அதிகம் சிரமப்படாம ஒரு மகத்தான நோன்பு, அதாவது நோன்பை போல் ஒரு இபாதத்தே கிடையாது என்று சொல்லப்படுகின்றதே, அதுக்கு ஈடான ஒரு இபாதத்து கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த நோன்பு நமக்கு கிடைக்கும், ஈஸியாக நம்ம நோன்பு பிடிக்கலாம். அதனால இத வசந்த காலமாக யார் சலஃப்கள் நினைத்தார்கள். அதே மாதிரி இரவுல நீண்ட ஒரு இரவு இருக்கிறது. ஓகே, நம்ம கத்தர்ல நம்ம இதெல்லாம் கண்குள்ள பார்க்கலாம். கத்தர்ல பொறுத்தவரை இப்போ 6:15 அதான் ஆகி, அதாவது 6:35 6:45 இஷா முடிஞ்சிரு, 6:45 இஷா முடிஞ்சிரு. அங்கேருந்து இரவு தான். அங்கேருந்து 4:45 வரைக்கும், அதாவது மறுநாள் 4:45 வரைக்கும் இரவு தான். அப்போ இந்த நேரத்தை சரியான முறையில ஒரு மனிதன் பயன்படுத்தினால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஆகிரத்துடைய பிசினஸ், ஆகிரத்துல லாபகரமான பிசினஸ் செய்வதற்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அல்லாஹ் தஆலா இதை கொடுத்திருக்கிறான். அப்படிதான் செலஃப்கள் நினைத்தாங்க. இதெல்லாம் சீசன் டேஸ். எப்படி ஒரு வியாபாரி அந்த சீசன் நாட்கள்ல மிஸ் பண்ண மாட்டானோ, அவ்வளோ ஒரு ஒரு ஏன்னா ஒரு அதிகமான ப்ராஃபிட் பண்ண வேண்டும் என்ற வியாபாரி, ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மைண்ட் செட் உள்ள வியாபாரி அந்த சீசன் நேரத்துல தவற விட மாட்டானோ, அதே மாதிரிதான் சஹாபாக்கள் இது ஆகிரத்துக்கான ஒரு சீசனாக இதை நினைத்தார்கள். அவர்கள் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுவதற்கான ஒரு சீசனாக இந்த குளிர்காலத்தை அமைத்து கொண்டார்கள். ஏனென்றால் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி கிடையாது. நம்மலாம் எல்லா காலத்திலயும் நினைச்சுக்கிறோம், ஒரு 10 மணி 11 மணி எல்லாம். அதே சில பேர் இன்னும் இந்தியால, ஏன்னா அவங்க 11 மணிக்கு தான் தூங்குவாங்க. 11 மணி தான் இந்தியா. அங்க உள்ள நேரம் என்ன, இங்க உள்ள நேரம் என்ன? ஓகே, இதை மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு. அப்போ எல்லா பாதி இரவை கடத்தி விடுகிறார்கள்.
அதுக்கு பிறகு வெட்டிக்கு போறது. அப்போ கஷ்டப்பட்டு என்ன ஃபஜர் தொழுவுறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா ஆயிடுது அவங்க. அந்த மாதிரி நமக்கு ஆகக்கூடாது. இதை யூஸ் பண்ணும். நம்ம எவ்வளோ இப்ப பாருங்க, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் நீ இங்கிலீஷ்லயே சொல்லுவாங்க. சீக்கிரமா பெட்டுக்கு போங்க, சீக்கிரமா விழித்தெழுங்கள் என்று இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க. அப்போ அப்போ நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் சரி, நம்முடைய ரூஹை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் சரி, நாம் இந்த இரவுக்கு சீக்கிரமாக நாம் படுக்கறையில் நம்ம பெட்டுக்கு செல்ல வேண்டும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஒரு நாள் தூங்க முடியும். தன்னால நம்ம எந்திரிச்சிருவோம். அப்ப எந்திரிச்சா கொஞ்சமாச்சும் நாம் தஹஜ்ஜுத்ல அல்லாஹோட உரையாட முடியும், அல்லாஹோட பேச முடியும். அந்த சுவையை, அந்த இபாதத்துடைய சுவையை நாம் சுவைக்க முடியும். யாரெல்லாம் கேட்டு பாருங்க, யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த தஹஜ்ஜத்தை தொழுவக்கூடியவர்கள் அந்த தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணா அந்த நாள் முழுவதுக்கும் உங்களுக்கு ஒரு பெஜாரா, ஏதோ பெரிய ஒரு சொத்தை இழந்துட்ட மாதிரிதான் அவங்க கருதுவாங்க. ஏன்னா அந்த ருசியை அவங்க சுவைச்சிருவாங்க. அந்த ஈமானுடைய அந்த ருசியை சுவைத்தது காரணத்தினால அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கை சேதப்படுவார்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நாம் சீக்கிரம் வெட்டிக்கு நம்ம போக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காலகட்டம் இருக்கின்றதே, இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குளிர்காலம், இது நமக்கு ஷரியத்து பல சலுகைகளை அளித்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷரியத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறா, யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். வலா யுரீது பிகுமுல் உஸ்ர், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ். இந்த உங்களுக்கு சிரமம் தரக்கூடிய மாதிரி இந்த விஷயத்தை நாம் இந்த தீன்ல இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களை சிரமப்படுத்த விரும்பலன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷரியத்தை இலகுவான ஷரியத்தா ஆக்கி இருக்கிறான். ஓகே, இதுக்கு முன்னால சமுதாயங்களுக்கெல்லாம் கடுமையான அவங்களுடைய பாவத்தின் காரணமாக அவங்களுடைய ஷரியத்தை கடுமைப்படுத்தினான் அல்லாஹ் தாலா. நமக்கு அல்லாஹ் தாலா கிருபை செய்திருக்கிறான், கருணை செய்திருக்கிறான். என் அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம இப்போ சாக்ஸ், இது குளிர்காலத்துல நம்ம சாக்ஸ் போடுறோம். சாக்ஸ் போடனா நீங்க இப்போ ஃபஜர்ல உது செய்து விட்டு நீங்க அந்த சாக்ஸை போட்டா தஹாரத்துடைய நிலையில நீங்கள் அந்த சாக்ஸை அணிவித்தால் ஒரு நாள் வரைக்கும் நீங்க அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. நீங்க அந்த சாக்ஸுக்கு மேலேயே நீங்க மசாஜ் செய்து கொள்ளலாம். இந்த ஷரியத்துல உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. பாருங்க எவ்வளவு இலகுவான, கஷ்டம் கொடுக்க விரும்பல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பாருங்க, அப்போ ஒரு நாள் யார் ரெசிடென்ட்ஸ், அதாவது உள்ளூர் வாசிகள் ஒரு நாள் வரைக்கும் அந்த சாக்ஸை ரிமூவ் பண்ணாம இருக்கலாம். ஓகே, ஆனா மேக் ஷுவர் சாக்ஸ் ஷுட் பி குட். நாத்தடிக்கிறது, வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சாக்ஸா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாள் வரைக்கும் அதை கழட்டாமல் நீங்க உது செய்து கொள்ளலாம். அந்த சாக்ஸுக்கு மேல மசாஜ் செய்து கொள்ளலாம். ஓகே, மசாஜ் செய்து கொள்ளலாம். சரி, இப்போ அவர் டிராவலர் இருக்கிறார், ஒரு பயணியாக இருக்கிறார் என்றால் 3 நாட்கள் அவர் மசாஜ் செய்து கொள்ளலாம். அவர் தூங்கினாலும் சரி, இரவுல தூங்கினாலும் சரி, அந்த இது இன்வாலிட் ஆகாது, கேன்சல் ஆகாது. 3 நாள் வரைக்கும் அவர் தன்னுடைய சாக்ஸை கழட்டாம இருக்கலாம். ஏன்னா மேக் ஷுவர் ஃபர்ஸ்ட் தடவை நம்ம உது செய்யும் பொழுது, அப்போ நம்ம இது சாக்ஸை போடும் பொழுது அது உதுவுடைய நிலையில் நம்ம போட்டுக்கணும். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்துங்க, உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பா அந்த சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுறாங்க. அந்த தஹஜ்ஜத் தொழுத பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தூக்கம் போயிருது. தஹஜ்ஜத் தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியே தூக்கம் போயிடுது. தூக்கத்துல போனா ரஅய்துல்லாஹ், அதுக்கு பிறகு தூக்கத்திலேருந்து எந்திரித்த
இருக்கிறாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஅய்து ரப்பி அஹ்ஸன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்னுடைய ரப்பை கண்டேன், அழகிய தோற்றத்தில் நான் என்னுடைய ரப்பை நான் கண்டேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கண்களால நாம் அந்த ரப்பை காண முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தில் நிலையில அந்த அந்த கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரப்பை கண்டிருக்கிறார்கள். சிறந்த ஒரு இதுல நான் கண்டேன், ஒரு அழகிய இதுல நான் ரப்பை கண்டேன் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ சொல்றாங்க, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா ரசூலுல்லாஹ்வை, இந்த மலக்குமார்கள் மலையில ஆளால இருக்கக்கூடிய, அதாவது அரிசை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டானா, ஓ ரசூலே முஹம்மதே, இவர்கள் எதை பற்றி ஆலோசனை, பயங்கர டிஸ்கஷன்ல ஈடுபடுறாங்க, எதை பத்தி தெரியுமான்னு கேட்டானா. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இல்லை ரப்பே, ரப்பே எனக்கு என்ன எப்படி தெரியும் யா அல்லாஹ், இல்லை யா அல்லாஹ்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுக அப்படி இப்படி தடவிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தடவிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை தடவி விட்ட பிறகு அதுக்கு இப்போ சொல்லுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஆமா யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் இதை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்கன்னா எந்த ஒரு அமலுக்காக தன்னுடைய அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவங்களுடைய தர்ஜாத்துகள் உயர்த்தப்படும் என்று இதை பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க, சில அமல்கள்னால் அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறானா, அல்லாஹ் அவங்களுடைய தர்ஜாத்துகள் உயர்த்துகிறான். இதை பத்தி எங்க யாரு டிஸ்கஷன் பண்றா? மலக்குமார்கள் டிஸ்கஷன் பண்றா. அத வியப்பா அந்த மலக்குமார்கள் ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. சரி, அந்த அமல் என்ன? அந்த அமல் என்னவென்றால் இஸ்பாகுல் உது அலல் மகாரிஹ். கஷ்டமான நிலையில உதுவை பரிபூர்ணம் செய்வது. அதாவது இப்போ கடுமையான குளிர் அடிக்குது, இப்போ நம்ம குளிர்காலத்துல இருக்கிறோம், இல்ல கடுமையான ஹீட்டான நேரம், வெப்ப நிலை. இந்த நிலையிலலாம் நம்ம என்ன செய்வோம்? மனிதர்கள் தண்ணியை தவிர்ப்பாங்க, உது செய்ய விரும்ப மாட்டாங்க. இந்த நிலையில உதுவை பரிபூர்ணமாக ஆக்குவது, சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையில என்ன? உதுவை சரியா செய்வது. சில பேர் செய்வாங்க, இங்க பாதி கைய பாதிதான் நினைச்சுப்பாங்க, காலை சரியா கழுவ மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அந்த கால்ல அந்த ஹீல்ஸ் பக்கத்துல யாரு நிலைக்கவில்லையோ அவர்களுக்கு நரகத்துடைய கேடு காத்து கொண்டு இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நம்ம கால்களை கரெக்டா சுத்தப்படுத்த வேண்டும். நாம் நல்லா வாஷ் பண்ணுவோம், எல்லாம் நிலையணும். பாதி உது செஞ்சு பாதி உது செய்யாமலாம் சில பேரு 20 செகண்ட் 30 செகண்ட்ல பட்பட்னு உது செஞ்சிருவாங்க. அது மாதிரி நான் உது செய்யக்கூடாது. உது இபாதத். உது உங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தக்கூடியது. அன்பார்ந்த சகோதரர்களே, உது என்பது உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. நீங்க இபாதத் செய்யறது, நீங்க தொழுக முன்னாலேயே உங்களுடைய உது உங்களை பரிசுத்தம் செய்து கொண்டு பரிசுத்தமாக்கிறது. பாருங்க, நீங்க கையை இப்படி கழுவுறீங்க, சுப்ஹானல்லாஹ், இங்க கையில இருந்து செய்த பாவங்கள் அப்படியே அந்த தண்ணி விழுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுங்க. அதே மாதிரி நீங்க முகத்தை கழுவுறீங்க, இந்த முகத்துல இருந்து செஞ்ச இந்த கண்களால செய்த பாவங்கள், கண்களால செய்த அந்த மைனர் சின்ஸ், சிறிய பாவங்கள்
மன்னிக்கப்படுகின்றது. அந்த தண்ணி கீழே விழுவதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கையை கழுவுறீங்க, கையை கழுவுறது அந்த தண்ணி விழுவதற்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீங்க காலை கழுவுறீங்க, இந்த காலை கழுவி அந்த கீழே விழுறதுக்கு முன்னால் அந்த டிராப் கடைசி டிராப் விழுவதற்கு முன்னால் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்முடைய உது என்ன இருக்கணும்? அதை உதுவை பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும். இஸ்பாகுல் உது அலல் மகாரி. அதுக்கு கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமாக நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பது. எங்கு? தொழுவதற்காக, மஸ்ஜிதுக்கு போவதற்காக அதிகமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பது. இதுல சுப்ஹானல்லாஹ் நடந்து போறதுல ரொம்ப சிறப்பு இருக்கிறது. தொழுவைக்காக நடந்து போறது இதுல சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. சுப்ஹான, உங்களுடைய தர்ஜாத்துகள் உயர்த்தப்படுகின்றது. அப்போ இந்த குளிர்காலம் என்பதற்காக வீட்டுல இருந்துடக்கூடாது. இந்த குளிர்ல நீங்க என்ன எப்படிலாம் உங்களை இதாக்கணுமோ, நீங்க உள்ளன் ஷர்ட் போட்டு ஸ்வெட்டர் போட்டு மூடி, ஆனா நீங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது. தொழுவையை மிஸ் பண்ணக்கூடாது. தொழுவை மஸ்ஜிதுல தொழுவ முயற்சி செய்யணும். வக்கத்ரத்துல் கதா இலல் மசாஜித். அதுக்கு பிறகு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வன்திதாரு ஸலாத்தி பஅத ஸலாத். நீங்க ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பது. ஒரு தொழுகை முடிந்து விட்டதா, ஜும்மா முடிந்து விட்டதா, அசருக்காக எதிர்பார்ப்பது. அசர் முடிந்து விட்டதா, மக்ரிப்காக எதிர்பார்ப்பது. மஸ்ஜிதிலேயே இருக்க சொல்ல ஆனா நம்முடைய ஞாபகங்கள், நம்முடைய மனசுல எண்ணங்கள் எல்லாம் ஓடணும். அடுத்த தொழுவை தொழுவணும். அப்படியே யார் இருக்கிறார்களோ இவர்களுடைய தர்ஜாத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துகிறான். இவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். இது யாரு? எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய கனவுல இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்றால் இவ்வளோ மகத்தான விஷயமா இருக்கும். அப்ப இதையும் செய்யுங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் இதையும் நம்ம செய்யலாமா? இவரு அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலையில என்ன செய்யணும்? நாம மட்டும் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறோம், நல்லா வீட்டுல இருக்கிறோம், சூப்பர் வீட்டுல இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நல்ல உடைகளை போட்டிக்கிறோம், நம்ம கிட்ட உள்ள நீக்குது, நம்ம கிட்ட ஸ்வெட்டர் இருக்குது, நம்மளை மாத்திரம் காப்பாத்தி கொள்ளக்கூடாது. ஓகே, மத்தவங்களையும் ஃபர்ஸ்ட் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள். இந்த உள்ளன் ஸ்வெட்டர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது குளிர்கால உடையை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெயில் காலத்துடைய கோடை காலம் உடையை கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதே நிலையில நம்ம மற்றவர்களுக்கு இது இருக்குதான்னு பார்க்கணும். நம்மளால நம்ம போட்டிக்கிறோமா? நம்மளால ஒரு ஆளுக்காச்சும் ஸ்வெட்டர் ஒரு ஆளுக்காவது ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்க வேண்டும். அதை நீங்க செய்யணும். மத்தவங்களையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம நல்ல வீட்டுல இருக்கிறோமா? மற்றவர்கள் எவ்வளவு பேருடைய வீடுகள் எப்படி எல்லாம் இருக்குமோ அவங்கள பத்தி எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்க நம்மளால என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும். அதற்காக செலவு செய்ய வேண்டும். இது எல்லாம் நன்மைகள் கொள்ளடிக்கக்கூடிய ஒரு மாதங்கள். அன்பாத சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்க செய்யுங்க. மற்றவங்களுக்கு உதவுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எது வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்றால், எதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதை செவியுற்றோமோ அதன்படி நாம் அமல் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடம் நாம் தௌஃபீகை நாடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வை கபூல் செய்யட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தரட்டும். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.